இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான புதினா சட்னி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். பூண்டு, வரமிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பழம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புதினா சட்னிக்கு எப்பவும் சின்ன வெங்காயம் போட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புதினா ஒரு கைப்பிடி அளவு. நான் இதில் கருவேப்பிலை வேணுங்கிற அளவு நிறையாவே சேர்த்திட்டேன். புளி சின்னதாக ஒரு துண்டு, தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு சூப்பரான புதினா சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும்.